Wonderful, wonderful, wonderful. Thank you, Holy Spirit. Hallelujah. Oh, thank you, Lord. Deva பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ, இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, ஓ தேவ பிரசன்னம், தேவனின் நல்ல தூதர்கள் இந்த காலை ஆராதனை வேளையில் அந்த மத்தியில் உலாவுகிறார்கள். விசுவாசத்தோடு எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் பாடி ஆராதிக்கலாம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை வரவேற்று இந்த காலை வேளையில் ஒரு ஒப்பற்ற பிரசன்னம் எங்களை நிறைக்கிறதற்காக நன்றி இயேசு சுவாமி. Thank you, Lord. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓஹோ, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓஹோ, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார். இந்த காலையில் ஆண்டவரை பார்த்து சொல்லி பாடி ஆராதிக்கிற இடங்களில் வாசல்களே உங்கள் கதவுகளை திறவுகள், அநாதி கதவுகளே ஓ திறவுகள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். இந்த காலையில் நீங்கள் வீடுகளிலேயே கர்த்தரை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் நல்ல தூதர்களோடு கூட சேனையின் அதிபதியாக ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் உங்கள் நடுவிலே உள்ளாவும்படியாய் இறங்கி வருகிறார். விசுவாசத்தோடு கண்களை மூடி எல்லாரும் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றி இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றி இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓஹோ, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள் இறங்கி வருகிறது. விசுவாசத்தோடு தேவனுக்கு முன்பாய் நின்ற எலியாவின் மேல கர்த்தருடைய அக்கினி பலிபீடத்திலிருந்து இறங்கி வந்து அந்த துதிகளை அங்கீகரிக்குமானால் இன்றைக்கு தேவனுக்கு முன்பாய் நின்று ஆராதித்துக் கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய அக்கினி உங்கள் குடும்பங்களுக்குள்ளாக, தேவனுடைய வல்லமை உங்கள் குடும்பங்களுக்குள்ளாக உங்கள் துதிகளை அங்கீகரிக்கும்படியாக, ஒரு சுகந்த வாசனையை நுகரும்படியாக கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரப்போகிறது. விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா எல்லாருமா?
இறங்கி வந்திடுதே தேவனே தூய இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே ஓஹோ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே Oh, thank you, Holy Spirit. Jesus. அப்பா, இந்த ஆராதனை நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே ஆராதிப்பது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம். ஜீவனுள்ள தேவனை நாங்கள் நோக்கி பார்ப்பது அப்பா, அது எங்களுடைய பாக்கியமாய் நாங்கள் கருதுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை காண்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உடைய பிரசன்னத்தினால நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, உடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட நீங்க இடைப்படுங்க ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் எல்லாமே ஆண்டவரே வார்த்தைகளை கேட்கும் பொழுது அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவருடைய இருதயம் ஆண்டவரே உமக்கு நேராக திருப்பப்படட்டும், சிந்தனை உமக்கு நேராக திருப்பப்படட்டும் ஆண்டவரே. எல்லா சோர்வுகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தை அப்பா, நீர் சொல்லி இருக்கிறேன், என்னுடைய வார்த்தை அனுப்பி அவர்களை நான் குணமாக்குவேன் என்று. இந்த நாளிலே உடைய வார்த்தை அனுப்பி நீர் ஒவ்வொருவரையும் அப்பா சுகப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியையும் ஆசீர்வதிங்க. உடைய கிருபையின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise God. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த காலை ஆராதனைக்கு உங்களை அன்போடு நாங்கள் குடும்பமாய் ஹோசன்னா ரிவைவல் சர்ச் மூலமாக உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்ம தொடர்ந்து கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் நல்ல சந்தோஷமா கரங்களை தட்டி சங்கீதம் 91 பாடலாய் நம்ம பாட போகிற உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற பாடலை எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி நம்ம பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இருக்கிற சூழ்நிலைகளை மறந்துருங்க, கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். எல்லாரும் இணைந்து பாடலாமா? கரங்களை தட்டி எல்லாரும் yes. Oh, glory Jesus. Amen. உன்னதமானவரே, உயர் மறைவிலிருக்கிறவன், சர்வ வல்லவரே, நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரே, நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செங்கையின் அடைக்கலம் புகவே, சிறகுகளால் மூடுவார். அவன் செங்கையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணம் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்திய
சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. சேர்ந்து சொல்லுவோமா? அவர் செஞ்சையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஓ thank you Lord. அவர் செஞ்சையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயணத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்பட மாட்டேன். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி சொல்லி பாடலாம். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். ஏன் அவருடைய சட்டைகளுக்குள்ளாக நாம் இருக்கிறபடியாக அவர் சிறகுகளால் நம்மை மூடுகிறது. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 தேசத்தில் இந்த கொரோனா வைரஸ் மூலமாக மரித்துக் கொண்டிருக்கார். கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்துக் கொண்டிருக்கிறாய். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. விசுவாசத்தோடு என் கர்த்தரின் தாவரமாய் என் அடைக்கலமாய் இருக்கிறார். அவருடைய சட்டைகளுக்குள்ளாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி பாடலாமா? ஆயிரம் 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அவர் செஞ்சையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செஞ்சையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலம். தேவன் உன் அடைக்கலமே. ஒரு பொருளாக்கும் உன்னை சேருவோம். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நன்றி ராஜா. தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகள் எல்லாம் உன்னை தூதர்கள் காப்பார்கள். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கரங்களில் ஏந்திக் கொள்வார்கள். விசுவாசத்தோடு சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சிங்கத்தின் மேலும் நீ நடந்து வலு சர்வத்தையும் மிதிப்பார். ஏன் தெரியுமா? அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறபடினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறான். தாவீது சொல்றான், ஆபத்துல நான் கூப்பிடும் போது முற்றிலும் ஜெயம் எடுக்கிற தேவன் என்னோட கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் இணைந்து பாடலாமா? இந்த 2 சரணங்களை தொடர்ந்து பாட போறோம். உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் சிறகுகளால் மூடுவார்.
நான் நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிக்கிற தேவன் அவர். அவர் என்னுடைய ஆத்ம நேசராக இருக்கிறார். ஆமாவா? உங்க வாழ்க்கை எத்தனை பிரச்சனைகள் இந்த நாட்கள்ல, தேசமெங்கிலும் எவ்வளவு குழப்பங்கள், ஆனால் கர்த்தர் நம்ம இது நாள் வரை பாதுகாக்க வந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் உங்களுடைய நேசர், ஆத்ம நேசராக இருக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி என்னோடு கூட ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்தும நேசரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்தும நேசரவர். அவர் செஞ்சையின் கீழடை கரம் புகவே தம் சிறகுகளால் மூழ்வார். ஒரு தேவனுடைய பாதுகாக்கிற கரம் இந்த கால்களில் எங்கள் மக்களை இறங்கி வரட்டும். எல்லாரும் கரங்களை தட்டி விடுவாய். அவர் செஞ்சையின் கீழடை கரம் புகவே தம் சிறகுகளால் மூழ்வார். அவர் செஞ்சையின் கீழடை கரம் புகவே தம் சிறகுகளால் மூழ்வார். உன்னதமானவர், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சேர்ந்து அவர் செஞ்சையின் அடைக்கல புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செஞ்சையின் அடைக்கல புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் வரை நீங்களும் நானும் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு காரணம் உன்னதமானவருடைய செட்டைகளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். ரூத் போவாசுடைய செட்டைகளுக்குள்ளாக வரல, இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளுக்குள்ளாக வந்ததுனால போவாச கற்றுக் கொடுத்தார். இந்த காலவேளையில உங்க வாழ்க்கையில அவருடைய பிரசனத்திற்குள்ளாக வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை ஒரு தீங்கு நேரிடல, இனிமேலும் நேரிடாது. ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? வீடுகளில் இருக்கிறவங்க ஆமேன் சொன்னதானே? ஹல்லேலூயா. இதுவரை ஒண்ணு அணுகல, இனிமேல் அணுக முடியாது. கர்த்தருக்குள் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை ஒரு தீங்கும் உங்களை அணுக முடியாது. என வசனம் சொல்லுது, சத்துரு உட்புகுதலும் குடியேறி போகுதலும் இராது. ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு சத்துரு உள்ள நுழைய கர்த்தர் விட மாட்டார், குடியேற விட மாட்டார், ஒரு வியாதி வர விட மாட்டார், ஒரு பலவீனம் வர விட மாட்டார். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறாராம். ஆமேன் சொல்லுங்க. அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறதுனால ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் அடுத்த பாடலுக்குள்ளாக போகிறேன். கர்த்தர் அந்த நாட்களில் 23ஆம் சங்கீதத்தில் நீங்க வாசித்திருப்பீங்க, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நான் ஒன்று சொல்லட்டுமா? அந்த எண்ணெயை எதற்காக ஊற்றுகிறார்களா? அந்த எண்ணெய் ஊற்றப்படும் போதுதான் அந்த சில ஈக்கள் அந்த ஆடுகளோட மூக்குக்குள்ளாக புகுந்து முட்டைகளை வைத்து விடுமா. அதனால அந்த ஈக்கள் அந்த முட்டைகளை வைத்து விடுறதுனால அந்த முட்டை வெளியில வரும்போது அதில் இருக்கிற புழுக்கள் உள்ளே நுழைந்து என்ன செய்யுமா, அதோட மூளைகளை பாதிக்குமா. அந்த மூளைகளை பாதிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, என்ன பாதிக்கும்னா சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. அதை பாதிக்கும் போது அதில் இருக்கிற நரம்புகளுக்குள்ளாக கடந்து போய் அதுக்குள்ளாக இருக்கிற அதோட மூக்குகளை போட்டு ரொம்ப இது பண்றதுனால அது என்ன செய்யுமா, சில நேரங்களில் அது போய் மோதி 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 செவுத்துல மோதி அந்த ஆடானது என்ன செய்யணும், தன்னை காயப்படுத்தி கொள்ளும், சிலதுகள் மறித்து விடும், சுயநிலைவுகளை இழந்து விடும். அதனால என்ன செய்வாங்களாம், அந்த நாட்கள் அந்த மேய்ப்பர்கள், மந்தையை மேய்க்கிற அந்த மேய்ப்பர்கள் எண்ணெயை அதன் மேல ஊற்றுவார்களாம். ஒன்று சொல்லட்டுமா, இந்த நாட்களில் கொரோனா வைரஸ் எங்கிருந்து பரவுதுன்னு சொல்றாங்க தெரியுமா? உங்க கைகளை மூக்குக்கு கொண்டு போகாதுன்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? அந்த மூக்குகள் வழியாக அது ஆக்சுவலா அந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த அந்த ஆடு
ஆடுகளோட சரி இருக்கு இல்லையா, அதுல அந்த முட்டைகளை வைத்து விடுறதுனால அது அந்த புழுக்கள் உள்ளே போய் நரம்புகளை பாதித்து அதை செயலிழக்க செய்கிறது. இப்படிதான் கொரோனா வைரஸ் என்ன பண்ணுது, நம்முடைய கைகளை மூக்குக்கு கொண்டு போகாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, எப்ப அந்த ஆடுகள் மேல ஒரு எண்ணெய் தைலத்தை ஊற்றுகிறதுனால, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுனால அந்த ஆடுகளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது போல, இயேசு கிறிஸ்துவின் அபிஷேக தைலம் உங்கள் மேல ஊற்றப்படுகிறதுனால இந்த கொரோனா வைரஸோட பாதிப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதை நான் யோசித்து பார்க்கும்போது நான் யோசித்தேன், அன்னைக்கே ஆண்டவர் தாவீதின் மூலமாக யோசித்து இருக்கிறார். ஆமென். ஒரு ஆடுகளோடு கூட நம்ம கம்பேர் பண்ணி பாருங்க, கொரோனா வைரஸோட பாதிப்பு இதுவும் வேற எதுவுமே இல்லை, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப ஆண்டவர் இந்த அபிஷேக தைலம் நம்ம மேல இருக்கிற போது கர்த்தர் ஒரு தீங்கும் நம்மை சேதப்படுத்த அனுமதிக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அதனால உங்கள் மேல ஒரு அபிஷேக தைலத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில உங்க மேல ஊற்றப்பட்டிருக்கிற இந்த நல்ல தைலம் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் கொண்டு வர முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் சேர்ந்து இன்னும் ஒரு பாடலை பாடலாமா? ஏன் தெரியுமா? நம்ம ஆராதிக்கிற தேவன் வல்லவர், விடுவிக்க வல்லவர். ஆமென். இந்த காலங்களில் எல்லாரும் இணைந்து நாம் கர்த்தரை உயர்த்தி பாட போகிறோம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கிறவர் தூதரை அனுப்புவார், அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். கரங்களை தட்டி இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்று செய்வேன். நம்மை அழைத்த தேவன் அவன் கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் செல்ல கரம் பற்றி நடத்துகிற கர்த்தர் அவர். இந்த காலவேளையிலே கரங்களை தட்டி வீடுகளில் ஆராதித்து ஒரு சந்தோஷத்தோடு அவரை உயர்த்தலாமா? எஸ் glory. ஆராதிக்கிறோம். Thank you, Jesus. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். சொல்லுங்க நீங்க. நம்மை
வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்கிற கர்த்தர் தயங்காமல் முன் செல்ல தாங்கி நடத்துவார். விசுவாசத்தோடு அப்படியே கரங்களை தட்டி நாம் ஆராதனைக்குள்ளாக போக போகிறோம். எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி பல்லமா. எஸ் க்ளோரி. உதவி செய்வார், தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார், தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. ஏறிக்க கிடைக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எல்லாருமாய் நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜா. கண்களை மூடி கரங்களை தட்டி பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்குத்தானே. கரங்களை உயர்த்தி துதிகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்குத்தானே. கரங்களை உயர்த்தி பரிசுத்தர் 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 எங்கள் பரலோகர். உயர்த்துவோமா இந்த காலங்களில் எல்லாரும் வீடுகளிலே தேவரின் பரிசுத்தம் உள்ள தெய்வம். பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவன் ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவன் ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என்
பெரியவர், நீ சிறந்தவர், நீ உன்னத, நீ பெரியவர், நீ பரிசுத்தர், நீ சிறந்தவர், நீ நல்லவர், நீ வல்லவர், நீ காண்பவர், என்னை காப்பவர், நீ நல்லவர், நீ வல்லவர், என்னை காண்பவர், என்னை காப்பவர், நீர் எல் ஷடாய் சர்வ வல்லவர், எல் ரோயி என்னை காண்பவர், எல் ஷடாய் சர்வ வல்லவர், எல் ரோயி என்னை காண்பவர், யெகோவா ராபாவே சுகம் தரும் தெய்வமே, யெகோவா ராபாவே சுகம் தரும் தெய்வமே, யெகோவா நீசியே வெற்றி தரும் தெய்வமே. சொல்லுங்க எல்லாரும், யெகோவா நீசியே வெற்றி தரும் தெய்வமே, யெகோவா ரூவாவே எங்கள் நல்ல மீட்பரே. சொல்லி ஆராதிங்க, யெகோவா ரூவாவே எங்கள் நல்ல மீட்பரே, யெகோவா சிக்கேனோ எங்கள் நீதி தேவனே. சொல்லுவோமா எல்லாருமா, யெகோவா சிக்கேனோ எங்கள் நீதி தேவனே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மாவே எங்கள் இருப்பவனே, யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோமே எங்கள் சமாதான கர்த்தரே, யெகோவா ஷாலோமே சமாதான கர்த்தரே. உம்மை பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜா. சிவாபாபாராதனா. ஓ எல்லாரும் உயர்த்துங்க அவருடைய நாமத்தை, உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே, இடைவிடாமல் ஆராதிப்போ, என் வாழ்வில் என்றும் ஜெயமே, இடைவிடாமல் ஆராதிப்போ, என் வாழ்வில் என்றும் ஜெயமே, இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே, இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. அப்படியே கண்களை மூடி எல்லாரும் கண்களை மூடி ஆவியானவரை நோக்கி பார்த்து பிரைஸ் பீ டு காட், ஹalleluya. எல்லாரும் அப்படியே அவருடைய பிரசன்னத்தில் நிறைந்தவர்களாக, ஓ ராபா ஷகலரதன ஷதரரர, ஓ ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி, யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம், வீடுகளில் இருக்கிறவங்க தேவ பிரசன்னத்தில் நிறைந்து, ஓ thank you Holy Spirit. ஓ ராபா ஷதரரரரரர ஷதர, oh glory, ore mama mama ma shere la 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 la, ore mama ma shandara la la dia tululu, ore mama mama shakara la la shandara, ore dia tululu. Adonai எங்கள் தேவனே, ரபுனி நல்ல போதகரே, அடோனாய் எங்கள் தேவனே, ரபுனி நல்ல போதகரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ரோயி என்னை காண்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ரோயி என்னை காண்பவரே. தந்தையே இயேசுவே ஆவியானவரே,
பாத்திரரே மகிமைக்கு பாத்திரரே. ஓ ஜீசஸ் பாத்திரரே பாத்திரரே ஓ ரஷபா ரஷபா சொல்லி ஆராதிக்கலாம். இயேசுவே ஆவியானவரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஓ ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. பாத்திரரே 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 மகிமைக்கு பாத்திரரே நீ ஒருவரே பாத்திரரே 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 மகிமைக்கு பாத்திரரே. சொல்லுங்க எல்லாருமா. எங்கேயோ உன்னதரே இம்மானுவேல் கூட இருப்பவரே மெசியா எங்கள் இயேசுவே கிறிஸ்துவா எனக்குள் வாழ்பவரே. சொல்லி பாடலாமா. மெசியா எனக்குள் வாழ்பவரே தந்தையே தந்தையே இயேசுவே ஆவியானவரே தந்தையே இயேசுவே ஆவியானவரே உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. Oh we worship you Father. ஆராதனை உமக்கு ஆராதனை. Oh ஆராதனை உமக்கு ஆராதனை. பாத்திரரே பாத்திரரே ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் குடும்பங்களுக்குள்ளாக தேவ மகிமையே தேவ மகிமையே துணையாளரே எங்கள் பராக்கிரமம் எங்களின் தேற்றரவாளரே துணையாளரே எங்கள் பராக்கிரமம் எங்களின் தேற்றரவாளரே. கரங்களை உயர்த்தி தந்தையே இயேசுவே ஆவியானவரே அல்லேலூயா தந்தையே தந்தையே இயேசுவே ஆவியானவரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஓ ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. பாத்திரரே
தேவனே ரபுனி நல்ல போதகரே எல்ஷடாய் எல்ஷடாய் சர்வ வல்லவரே எல்ரோயி என்னை காண்பவரே எல்ஷடாய் சர்வ வல்லவரே எல்ரோயி என்னை காண்பவரே அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமா அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே பரலோக தூதருடன் ஆராதிக்க பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே விண்ணக காற்றில் என்னை நோக்கி வீசிய வெண்புறாவை போல என்னில் வந்த மந்திரம் விண்ணக காற்றில் சிவமாரஹலலலா முழங்காலை முடக்கியது முழங்காலவல்ல முழங்காலை முடக்கியது முழங்காலவல்ல நீச்சல்லாரம் வேண்டுமே எழுதி செல்லும் என்னையே நீச்சல்லாரம் வேண்டுமே எழுதி செல்லும் உங்கள் குடும்பங்களுக்குள்ளாக ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமையை நான் பேசுகிறேன் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாக இப்பொழுது ஒரு ஆவியின் நிறைவு உண்டாவதாக ஓ கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைந்து கொண்டிருக்கிறது வீடுகளில் இருக்கிறவங்க கரங்களை தட்டி அன்னை பாஷையில் கொஞ்ச நேரம் கர்த்தர் உயர்த்துங்க ஒரு ஆராதனையின் அபிஷேகம் ஓ இந்த காலை வேளையிலே நிரப்பிக் கொண்டிருக்கிறது கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் ஓ வீடுகளை பார்க்காதீங்க சூழ்நிலைகளை பார்க்காதீங்க அவர் உங்களை ஆழங்களுக்குள்ளா இழுத்துச் செல்ல விரும்புகிற கர்த்தர் என்மேல் வந்த அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழி இந்த நாளில் என் பாத்திரம் நிரம்பி வழி விடுமாய் அக்கினி அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே இந்த நாளில் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே இந்த நாளில் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே விண்ணக காட்சியில் என்னை நோக்கி சபலா என்னை நிரப்புகப்பா என் பாத்திரம் நிரம்பி வழியும் என் தலையை ஆனந்தத்தை அபிஷேகத்தினால் நிரப்புகிறது என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு மேய்ப்பன் தன்னுடைய எண்ணெய் அபிஷேகத்தினால் நிரப்பும் போது அந்த ஆடுகளுக்கு ஒரு பாதுகாப்பு இந்த காலை வேளையில உன் மேல ஊற்றப்பட்டிருக்கிற இந்த அபிஷேகம் தான் உனக்கு பாதுகாப்பு இந்த அபிஷேகம் தான் உனக்கு ஒரு பாதுகாப்பு ஓ ஜீசஸ் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் Ori
உடைய வல்லமங்களை நிரப்ப 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 ஒரு தேவனுடைய பாதுகாப்பு. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல 23 சொல்லுகிறது, என் பாத்திரம் கர்த்தரின் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆடுகளுக்கு பாதுகாப்பது தலையில் ஊற்றப்படுகிற நல்ல தைலம். இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல ஊற்றப்படுகிற இந்த நல்ல தைலம் உன் குடும்பத்தை பாதுகாக்கும். ஓ, உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும், உன் வாழ்க்கையை பாதுகாக்கும், உன் தொழில்களை பாதுகாக்கும், உன் ஊழியத்தை பாதுகாக்கும். இன்னைக்கு அந்த அபிஷேகம் உன் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த வீடுகளில் ஆராதிக்கிறவங்க மேல கர்த்தருடைய வல்லமையின் வல்லமை, ஒரு வல்லமையின் அபிஷேகம் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. வீடுகளோட சூழ்நிலைகளை பார்க்காம கொஞ்ச நேரம் அப்படி அந்நிய பாஷையில துதிகளை, கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க. அதுதான் உனக்கு ஜீவன், அதுதான் உனக்கு பாதுகாப்பு. ஓ, இந்த காலை வேளையில தேவனுடைய வல்லமையினால் நிரம்ப நிரம்ப கர்த்தருடைய பாதுகாக்கிற கரம், அந்த மேய்ப்பனாய் அந்த ஆடுகளை பாதுகாக்கிற கர்த்தருடைய சத்தம் உனக்கு கேட்கட்டும். இன்னைக்கு அந்த அபிஷேகம் தான் உனக்கு பாதுகாப்பு. உன் வாதை, உங்கள் கர்த்தருடைய பாடுகள், வேதனைகள், வாதைகள் உன் கூடாரத்தை அணுகாமல் இருக்கணும்னா கர்த்தருடைய அபிஷேகம் மேல தங்கட்டும். இந்த காலையில் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க. இப்பொழுது ஒரு அபிஷேகம் உங்களை நிரப்பட்டும். என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே, இந்நாளில் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. ஸ்ரீமஹாராந்தரே இசையாரி பக்கரதன சதரலரதரதரா. Jesus, Jesus. Shiba baba gara dara ladi dara hadara dara shaba baba. Thank you, Holy Spirit. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். இந்த காலவேளையில கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். நீங்கள் எந்த சூழ்நிலைகளில் மத்தியில் இருந்தாலும் உங்களுடைய பலன் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவாரானால் உடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றி ஜெயமாய் எடுக்க கர்த்தரால் முடியும். செருபாபேல் ஒரு நல்ல கவர்னர் என்று வேதம் பொழுது சொல்லுகிறது. அவன் ஒரு நல்ல கவர்னராக இருக்கிற நேரத்தில் கூட அவன் நினைத்திருந்தான், அவனுடைய கரங்களில் எல்லா கண்ட்ரோலும் இருந்தபோது அவனால் ஈஸியா ஒரு தேவாலயத்தை கட்டி எழுப்பியிருக்க முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, செருபாபேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஓ ஹalleluya, பலத்தினாலும் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, நீ எதையெல்லாம் சார்ந்திருக்கிறாய் அதனால அல்ல, என்னுடைய ஆவியினால் மாத்திரமே உனக்கு பாதுகாப்பு, என்னுடைய ஆவியினால் மாத்திரமே எல்லாம் ஆகும், என்னுடைய ஆவியினால் மாத்திரமே ஓ ஹalleluya இல்லாதவைகள் இருக்கிறவைகளாய் மாறும். இந்த காலையில் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் அந்த அபிஷேகத்தில் நிறைந்துடுங்க. உங்கள் வீடுகளில் அந்த ஆனந்த தைலம் உங்களை நிரப்பட்டும், அது நிரம்பி வழியட்டும், உங்கள் அங்கிகளில் நிறையட்டும், தாடியை நிரப்பட்டும். ஒரு அங்கே ஜீவனையும் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிறாரா? அந்த அபிஷேகம் வருகிற இடத்துல ஜீவன் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. அது ஆரோன் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட நல்ல தைலம் இந்த காலையில் உங்கள் குடும்பத்திற்குள்ளாய் இறங்கி வந்திருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவருடைய பாதத்தில் உங்களுடைய சகல துதி கன மகிமை உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட், ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பி இருக்கிறது, கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை நிரப்பி இருக்கிறது. ஹalleluya. பிரைஸ் காட், பிரைஸ் காட், ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இதனால் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போகிறோம். இந்த காலையில் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போகிறோம். கண்களை மூடி ஆண்டவர் என்னோட பேசுங்கன்னு சொல்லுங்க, என்னோட பேசுங்கன்னு சொல்லுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களோட பேசுவார். ஆமென். ஒரு நிமிஷம் சொல்லுங்களேன், வீடுகளில் இருக்கிறவங்க என்னோட பேசுவேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என்னோட பேசுங்க இயேசுவேன்னு சொல்லுங்க. பாதைக்கு தீபம்
பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றலுள்ளது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. சொல்லுங்களேன். பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. ஒரு செய். பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. கரங்களை உயர்த்தி என் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். என் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. உந்தன் அருள்வாக்கு. கர்த்தருடைய வாய் சொல்லுகிறதை கேட்டு அதை அறிவிக்கத்தக்கவன் யார்? இந்த காலையில் நீங்க சொல்றதை எங்க காதுகள் கேட்கட்டும். ஆண்டவரே, ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த காலை வேளையில ஆவியானவர் சொல்லுகிற அந்த சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்கட்டும். உம்மோடு உறவாடுகிற நீ பேசுகிற சத்தத்தை கேட்க வாஞ்சியாய் வந்திருக்கிறோம். நீ பேசும் அடியேன் கேட்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து மீண்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிற கர்த்தர், எரிகிற அக்கினி சூளைக்கு உங்களை விடுதலையாக்குகிற கர்த்தர். என்ன மாத்தி சொல்லட்டுமா? சூளைக்குள்ள போடப்பட்ட இன்னைக்கு கர்த்தர் சொல்ல சொன்ன ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை, சம்பவங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 3ஆம் அதிகாரம். பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர்கள், அவர்கள் ராஜாவை உம்மை மதிக்கவில்லை, அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்று சொல்லி தானியேலுடைய நண்பர்கள் மேல நேபுகாத்நேச்சார் அரண்மனையில் இருக்கிறதான மற்றவர்கள் குறை சொல்ல தொடங்கினார்கள். இன்னைக்கு நான் சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுனால, கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறவர். ஒரு தேவ பிள்ளைய கர்த்தர் விடுதலையாக்கணும்னா அவர்கள் காணப்பட வேண்டிய ஒரு 4 காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நான் செபிக்க விரும்புகிறேன். அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு விடுதலையாக்குகிறவர். ஆஃப்கோர்ஸ் உண்மைதான். ஆனா தேவனிடத்தில் வருகிற எல்லாரையும் கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஆனா திரும்ப திரும்ப அவர்கள் பாவத்திலும் பிரச்சனைகளிலும் சிக்கியிருக்கும் போது ஆண்டவர் சொன்னது, விடுதலையான உடனே சொல்ற ஒரு வார்த்தை, இனி பாவம் செய்யாதிருப்பாயாக. சோ ஆண்டவர் எப்பொழுதும் விடுதலையாக்குகிறவர் தான். ஆனா நான் பாவத்தில் நிலைத்திருப்பேன், ஆனால் அந்த பாவத்திற்கிலிருந்து விடுதலையாக்க நீங்கள் தான் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இது காலையில் நான் அதை சொல்ல வரல. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிற காரியம், அக்கினி சூளைகளிலிருந்து, உங்களுடைய போராட்டமான வாழ்க்கையிலிருந்து ஒரு தேவ பிள்ளை விடுதலை அடைய வேண்டுமானால் அவருடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய 4 காரியங்களை நான் காண்பிக்கிறேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் நேபுகாத்நேச்சாருடைய பொற்சிலையை வணங்காதபடி ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ்ந்த ஒரு தெய்வ பிள்ளைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவருடைய வாழ்க்கையில அப்படி அவர்கள் வணங்காததுனால அவருடைய அரண்மனையில் இருக்கிறவங்க அவர்களுக்கு விரோதமாக பிராதுகளை சொல்லி, அவர்களுக்கு விரோதமாக அக்கினி சூளைகளை உருவாக்கி, 7 மடங்கு அக்கினி சூளைகளை உருவாக்கி, அதுல இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகிய 3 பேரையும் தூக்கி போட்டாங்க. ஆனா
இந்த தூக்கி போடும்போது நேபுகாத்நேச்சார் தான் இவர்களை அதிகாரிகளாய் ஏற்படுத்தினான். அவன் அறிந்திருந்தான் இவர்கள் 3 பேரும் இடைவிடாமல் கர்த்தராகிய தேவனை ஆராதிக்கிறவர்கள், அவருடைய தேவனை உத்தமமாய் சேவிக்கிறபடினால இவன் போடுவதற்கு முன்பாய் சொல்லுகிறான், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிறவர்களாகிய நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவன் சாட்சி சொல்லுகிறான். அப்படியானா இந்த 3 இந்த அக்கினியில போட்ட பிற்பாடு அவர்கள் எப்படி தப்பித்துக் கொண்டார்கள், அவர்கள் அந்த பாடுகளிலிருந்து எப்படி வெளியில வந்தாங்க, அதுதான் இன்னைக்கு நான் சொல்லி தர போறேன். 4 காரியங்கள். இந்த நேபுகாத்நேச்சார் போய் அந்த அக்கினி சூழலில போட்டதுக்கு பிற்பாடு அவர்களோட அக்கினியின் மத்தியில 3 தூக்கி போடுகிறார்கள், 4 உலாவுகிறார்கள். அது தேவன் என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதற்கு பிறகு நேபுகாத்நேச்சார் அவர்களை வெளியில கொண்டு வந்துட்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு கீவேர்டாய் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு தேவ பிள்ளை விடுதலை அடைய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? 28வது வசனம், 3ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதை சொல்லுகிற ஒரு புறச்சாதியான். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். காலையில கர்த்தர் ஒரு மனுஷனை விடுவிக்க வேண்டுமானால் 4 காரியங்கள் காணப்பட வேண்டும். முதலாவது, அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல். ஒருவேளை இந்த இடத்துல தேவன் என்று போட்டிருக்கிற இடத்துல நம்மளுக்கு மாற்றி சொல்ல விரும்புகிறேன். கர்த்தரை மாத்திரம் சார்ந்து வாழுகிற ஒரு தேவ பிள்ளையாய் ஒரு மனுஷன் வாழுவானால் எந்த சூழ்நிலைக்கும் ஆண்டவரை மாத்திரமே சார்ந்து வாழுகிற ஒரு மனுஷனை கர்த்தர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். முதல் காரியத்தை சொல்றேன், ஆண்டவரை மாத்திரம் எல்லா சூழ்நிலைகளுக்கும், உயர்வாய் இருக்கிற நேரங்களுக்கு மாத்திரமல்ல, பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், வியாதிகள், இல்லாமைகள், தரித்திரங்கள், எல்லா சூழ்நிலைகளுக்கும் அவரை மாத்திரம் சார்ந்து வாழுகிற ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் விடுதலையாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலவேளையில் ஒருவேளை நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம், இந்த சூழ்நிலைகளின் மத்தியிலிருந்து நேற்றைய தினத்துல நம்ம தியானித்தோம், கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி தேவனை பாடி துதிக்கும் போது ஒரு விடுதலை. இன்றைக்கு ஒரு 4 காரியத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். யாருக்கு கர்த்தர் விடுதலையை கொடுக்க விரும்புகிறார்? முதலாவதாக, தேவனை சார்ந்து வாழுகிற நமக்கு ஒரு விடுதலை. ஆமென். ஃபாதர் அழகா ஒரு பாடலை பாடி இருக்கிறாங்க. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே. ஆமாவா, தேவனை சார்ந்து வாழுகின்ற நமக்கு விடுதலை. இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒருவேளை கட்டளைகளை தேசத்தின் ராஜா இதை வணங்கலன்னா உங்களை தூக்கி அக்கினியில போடுவான்னு தெரிஞ்ச பிற்பாடு கூட அது போட்டாலும் பரவாயில்ல, நான் தேவனை மாத்திரம் சார்ந்து வாழ்வேன். இப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உடைய சூழ்நிலைகளிலிருந்து, உடைய பிரச்சனைகளிலிருந்து ஒரு மனுஷன் விடுதலை அடைய வேண்டுமானால் எந்த சூழ்நிலைகளில் கர்த்தரை சார்ந்து வாழுகிறவனாய் காணப்பட வேண்டும். தேவைக்கு மாத்திரம் கர்த்தரை தேடுகிறவர்களாய் அல்ல, பிரச்சனைகளுக்கு மாத்திரம் கர்த்தரை தேடுகிறவர்களாய் அல்ல, இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை மாத்திரம் சார்ந்து நாம் வாழுவோமானால் கர்த்தர் நிச்சயமான ஒரு விடுதலையை நம்முடைய வாழ்க்கையில தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். 2வது, இதே ராஜா சொல்லுகிறான், அவர்கள் அவரையே நம்பி இருந்தார்கள். ஆமென். முதல் காரியம், அவர்கள் தேவனை சார்ந்து வாழ்ந்தது மாத்திரமல்ல, 2வது அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க அவரை மாத்திரம் நம்பி இருந்தது. அதனாலதான் அவன் சொல்ற வார்த்தைகளை பாருங்களேன். அக்னி சூளையில நீ போட்டாலும், அவர் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நான் அவரை மாத்திரமே நம்பி வாழுவேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. 2வது, யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் விடுதலையை தருகிறார்? முதலாவது, தேவனை சார்ந்து வாழுகிறவருடைய வாழ்க்கையில கர்த்தர் விடுதலையை தருகிறார். 2வது, கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற
இருக்கிறவருடைய வாழ்க்கையில கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறார். எந்த சூழ்நிலைக்கும் அவர் போதுமானவர். எந்த சூழ்நிலைக்கும் என்னை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவர். அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உம்மை நம்பி இருக்கிறபடியினாலே அவனை பூரண சமாதானத்துடன் நம்மை பாதுகாத்துக் கொள்வேன். இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இரண்டாவது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை. எந்த சூழ்நிலைக்கும் இயேசு போதுமானவர். எந்த சூழ்நிலைக்கும் என்னை விடுதலையாக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்கிற அவர் மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசம். அவர் என்னை விடுவிக்காமல் போனாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் மேல இருக்கிற நம்பிக்கையை சொல்றாங்க. அவர் விடுவிக்க மாட்டார்னு சொல்லல, அவர் என்னை விடுவிக்கவே மாட்டாம போனாலும் கூட அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை யாரும் பறித்து விட முடியாது. ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். பவுல் தீமோத்தேயுவை எழுத சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிற இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். இந்த காலவேளையில் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த சூழ்நிலைக்கு போதுமானவர் இயேசு என்பதை அறிந்திருக்கிறீங்களா? உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவர் என்பதை நம்பி இருக்கிறீங்களா? இதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க அவரால் முடியுங்கிறத நம்புறீங்களா? இதற்கு பிறகு இந்த சூழ்நிலைகளுக்கு மாற்ற அவரால் முடியுங்கிறத நம்புறீங்களா? சாராள் கற்பம் செத்து போன சூழ்நிலையிலும் கூட அந்த கற்பம் விசுவாசித்ததுனால கற்பம் தரிக்க செய்த கர்த்தர் அவர். ஆமென் சொல்லுங்களேன். மாத்திரமல்ல சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லமை உள்ளவர் வாசித்தார் கர்த்தர். அவன் நம்பிக்கையால அவனை ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினார். ஒன்றுமே சூழ்நிலைகள் எல்லாம் அவரை நம்பி இருக்கிற உங்களை கர்த்தர் விடுவிக்க வல்லமை உள்ளவர். சூழ்நிலைகளும் எல்லாமே தரித்திரத்தின் நிலைமையில வந்திருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க மூன்றாவது காரியம், மூன்றாவது காரியம், கர்த்தர் தங்களிடம் பார்க்கிற ஒரு விடுதலையாக்க வேண்டும். அருவருக்கிற காரியங்களை தள்ளி விடுகிற எதிர்பார்க்கிறார். தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ கர்த்தரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரை பாதுகாத்துக் கொள்ள வல்லமை உள்ள கர்த்தர். இந்த காலவேளையில என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாரை சார்ந்து வாழுகிறீர்கள்? சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது, பிரச்சனைகள் மாறிக்கொண்டிருக்கிறதுனால நான் இவர்களோடு இருந்தால் நலமா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், உங்க வாழ்க்கையை இயேசுவை நோக்கி சார்ந்து வாழுகிற வாழ்க்கைக்குள்ள வந்துடுங்க. நீங்க எதை நம்புறீங்களோ அது ஒரு நாள் உங்களை விட்டு விலகி இருக்கிறார். மூன்றாவது காரியம், ஓ ஹalleluya, உலகத்தின் காரியங்களை தள்ளி கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை தள்ளி கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கும் போது கர்த்தர் உங்களுடைய காரியங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவர். நான்காவது காரியம், அவருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை அவருக்கு ஒப்புக் கொடுக்கும் போது தீங்குகள் அணுகாமல் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிற கர்த்தர். நான் மாத்தி சொல்றேன், அந்த அக்கினி ஜுவாலையின் மனம் கூட அவர்களிடத்துல படவில்லையா? ஆமென் சொல்லுங்களேன். அந்த நெருப்புக்குள்ள போயிட்டு வந்தாங்க, அதோட ஸ்மெல் கூட அது மேல படாதபடி கர்த்தர் அவனை பாதுகாத்துக் கொண்டார். கர்த்தர் இந்த காலையில உலகம் முழுவதும் பிரச்சனைகளின் மத்தியில சிக்கிக் கொண்டு இருக்கும் போது உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். இந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். இதற்கு மேல ஒரு காரியத்தை நான் சொல்லிடுறேன். ஆரம்பத்தில் ஆராதனை வேலையில கர்த்தர் சொன்னது போல, உன் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் உன்னை எந்த சூழ்நிலையிலும் விடுதலையாக்கும். இப்போ ஒரு 4 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். ஹalleluya, தேவனை சார்ந்து வாழுங்க, தேவனை நம்பி வாழுங்க, உலகத்தை தள்ளி வாழுங்க. 4வது காரியம், ஓ ஆவியை சரீரத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை கூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். ஒரு ஒப்பு கொடுத்தலோடு சொல்வீங்களா? ஆண்டோடைய பிரசனத்துல இந்த பாடல உங்களுடைய சூழ்நிலைகள்ல தேசமெங்கிலும் அநேக குழப்பமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேசமெங்கிலும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் உங்களை விசேஷமானவங்களா கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. இந்த சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்க விரும்புகிறாரு.
அதனாலதான் தொடர்ந்து 2 நாட்களா எங்களோடு பேசிட்டு இருக்கிறாரு. ஆண்டவரத்துல சொல்லுங்கப்பா, உம்மை சார்ந்து வாழ்வேன் ஆண்டவரே, உம்மை நம்பி வாழ்வேன் ஆண்டவரே, உலகத்தை தள்ளி உம்மை மாத்திரம் தொடர்வேன் ஆண்டவரே. ஆவியாத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எல்லாரும் நம்மை தாழ்த்தலாமா? ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். சொல்லி எல்லாரும், நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். கரங்களை உயர்த்தி இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். என் இதயம் வாசம் செய்யுங்க. இந்த காலங்களில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் இறங்கி வா ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகள் மத்தியில தவறான முடிவுகளை எடுத்து ஆண்டவரே இன்னும் பிரச்சனைகள் மத்தியில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். தேசம் இப்படி போகுதேன்னு சொல்லி உம்மை சார்ந்து வாழாம ஒரு சிலர் ஆண்டவரே உலகத்தின் நபர்களை நாடி போனதுனால இப்ப வெட்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஓ என் அன்பு தேவ பிள்ளையே, நீ மனுஷரிடத்துல கை ஏந்துவதற்காய் கர்த்தர் உன்னை அழைக்கல. உன் சூழ்நிலை இந்த காலை வேளையில ஒருவேளை தரித்திரத்தின் மத்தியில நீ இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலையில அவரை சார்ந்து வாழும்படியாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என்று சொல்லவில்லையா? ஆனாலும் நீ சோர்ந்து போனதுனால இனி எனக்கு வருமானம் இல்லையே என்று சொல்லி ஒரு நபர்களிடத்திலே போய் நிற்கிறதை கர்த்தர் விரும்பல. கர்த்தர் இன்றைக்கு உன்னை போஷிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர், இன்றைக்கு உன்னை நடத்துவதற்கு உண்மை உள்ளவர். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடு. எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரில் நான் நம்பிக்கையாயிருப்பேன். அவரை சார்ந்து வாழ பழகு. எந்த சூழ்நிலைக்கும் அவர் போதுமானவர். இதற்கு பிறகு என்னாகும் பயப்படாத. அவரையே நம்பிக்கொண்டிரு, அவரையே நம்பிக்கொண்டிரு. தேவனை நம்புகிறவர்களோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். தேவனை சார்ந்து வாழுகிற உனக்கு அவரே அடைக்கலம். கர்த்தரை நம்புகிற நீ வெட்கப்படுகிறது இல்லை, கர்த்தரை நம்புற நீ வெட்கப்படுகிறது இல்லை. இந்த சூழ்நிலைகளில் மத்தியில நீ மூழ்கி போக முடியாது. விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உண்மை நான் நம்புறேன்ப்பா, உண்மை மாத்திரம் நான் நம்பிக்கொண்டே இருப்பேன். ஆண்டவரே கர்த்தர் அறிவிருக்கிற எல்லா காரியங்களையும் வெறுத்து ஒதுக்குவேன், உம்மோடு வாழுவேன். ஆண்டவர் இந்த நாட்கள் உம்மோடு கூட செலவு பண்ணுவேன், உம்மோடு கூட நேரங்களை செலவு பண்ணுவேன். உலகத்தை தள்ளி பாவங்களை தள்ளி கர்த்தரோடு உறவாடுகிற நாட்களை நேரங்களை ஏற்படுத்துவேன். ஆண்டவர் என் சரீரங்களை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். என் ஆவி ஆத்தும சரீரத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன்.
இந்த வார்த்தைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. என் அன்பு தகப்பனே, இந்த காலவேளை உடைய பிரசன்னத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டு கர்த்தர் ஜனங்களை விடுதலையாக்க விரும்புகிற கர்த்தர், இந்த 4 காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில காணப்படும் போது நாங்கள் அக்கினி சூளையில போடப்பட்டாலும் வெளியே திரும்ப வருவோம். எவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில நாங்கள் ஆண்டி ஆழத்துல மூழ்கி விட்டோம் என்று நினைக்கிற சூழ்நிலையில் இந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில காணப்படும் போது திருமைகளை மீட்டுவிட கர்த்தர் வல்லமை உள்ளவர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் உம்மை சார்ந்து வாழ்வார்களாக, உம்மை நம்பி வாழ்வார்களாக, உலகத்தை தள்ளி வாழ்வார்களாக, தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்வார்களாக. உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். பெரியோர் முதல் சிறியோர் வரை உமக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ உதவி செய்யும். கர்த்தர் இந்த நாளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்க உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். துதிக்க, பாட, ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் செபிக்க, வசனத்தை கேட்க எங்களுக்கு கொடுத்த தருணத்திற்காக ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல விவகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாவல் இன்னும் இன்னும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் கர்த்தரை சார்ந்து வாழுங்க, நம்பி வாழுங்க, கர்த்தரோடு இருக்க பழகுங்க. எல்லா உலகத்தை தள்ளி இந்த நாட்களில் ஆண்டவரோடு ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எனவே அப்படி ஒப்பு கொடுத்தலோடு வாழுங்க. கர்த்தர் நிச்சயமா எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். காட் பிளஸ் யூ. இன்னொரு முறை நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.